மக்களே, உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவோட வளர்ச்சியில சாலை போக்குவரத்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த சாலை போக்குவரத்துக்கு காரணமான வாகனங்கள் தயாரிக்க ஒரு கம்பெனி தான் வந்து அசோக் லேலண்ட். இந்த அசோக் லேலண்ட்ங்கிற கம்பெனிய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதோட ஃபுல் ஹிஸ்டரிய நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட சைல்ட்ஹுட்ல வந்து நான் பார்த்த பஸ்ல மோஸ்ட்டா இருக்கிறது வந்து அசோக் லேலண்ட் அண்ட் டாடா. அண்ட் அந்த எல் சிம்பிளுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த எல் சிம்பிள் சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் வந்து அப்பயும் எனக்கு ஒரு ஃபீல் தந்துச்சு. ஸோ இன்னைக்கு நாம அசோக் லேலண்ட் அப்படிங்கிற கம்பெனி பத்தி இந்தியாஸ் லீடிங் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் தான் அசோக் லேலண்ட். அவங்களோட ஹிஸ்டரி பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அசோக் லேலண்ட் இந்தியாவோட 2வது மிகப்பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் வேர்ல்ட் லெவல்ல 4வது பெரிய பேருந்து உற்பத்தியாளர். அசோக் லேலண்ட் வந்து இந்தியாவுல மத்திய மற்றும் கனரக வாகன சந்தையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு 5 வாகனத்திலயும் ஒரு அசோக் லேலண்ட் வாகனத்தை நீங்க உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டாலும், பட் இந்த அசோக் லேலண்ட்ங்கிறது வந்து இந்தியாவின் தனித்தன்மையை காமிக்குது அப்படிங்கிறத கூட நாம சொல்லலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1948ஆம் ஆண்டு தான் ஃபர்ஸ்ட்டு அசோக் லேலண்ட்ங்கிற ஒரு பேரே வந்துச்சு. எப்படின்னா, அப்பொழுதைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவோட வளர்ச்சிக்காக பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ரகுநந்தன் சரண். ஃப்ரீடம் ஃபைட்டரான ரகுநந்தன் சரண் அப்படிங்கிறவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். அவரோட பேர்ல சென்னையில அசோக் மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு பேர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அசோக்ங்கிறது யாருன்னா ரகுநந்தன் சரணோட பையன் பேர். அவரோட பேர்ல சென்னையில வந்து அசோக் மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனிய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனி வந்து கொலாபரேட்டட் வித் ஆஸ்டின் மோட்டார்ஸ் கம்பெனி ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாந்துங்கிற அந்த கம்பெனில கொலாபரேட் பண்ணி அவங்க வந்து ஆஸ்டின் A40 கார்கள வந்து இந்தியாவுல அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1950ஆம் ஆண்டு அசோக் மோட்டார்ஸ் வந்து பிரிட்டிஷ் லேலண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட 7 வருஷ அக்ரீமெண்ட் லேலண்ட் ட்ரக்குகள இறக்குமதி பண்ணி அசெம்பிள் செஞ்சாங்க. அண்ட் இதுலயே வந்து அவங்க லேலண்ட் பஸ் அண்ட் ட்ரக்ஸையும் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க தான் அவங்களோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் இருந்திருக்கு. 1954ஆம் ஆண்டு இந்தியா கவர்மெண்ட் வந்து லேலண்ட் கம்பெனியோட கோமட் ட்ரக்குகள வருடத்துக்கு 1000 யூனிட் உற்பத்தி பண்ண அலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. கோமட் ட்ரக்குங்கள வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரக்குங்க கூட சொல்லலாம். 1955ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் லேலண்ட் வந்து அசோக் மோட்டார்ஸோட 40% பங்குகள வாங்குனங்காட்டி, அசோக் மோட்டார்ஸ்ங்கிறது வந்து அசோக் லேலண்ட் அப்படின்னு மாறுச்சு. ஏன்னா வந்து அசோக் மோட்டார்ஸோட ஷேர்ஸ பிரிட்டிஷ் லேலண்ட் வந்து வாங்கங்காட்டி அசோக் லேலண்ட்ன்னு மாத்திக்கிட்டாங்க. 1967ல அசோக் லேலண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஒரு டைட்டான்ங்கிற கம்பெனியோட இணைஞ்சு ஃபர்ஸ்ட் டபுள் டக்கர் பஸ் வந்து 1967ல தான் கொண்டு வந்தாங்க. நீங்க ரீசென்ட்டா கூட பார்த்திருப்பீங்க. அந்த டபுள் டக்கர் பஸ் வந்து சென்னை சிட்டி, மும்பை நெறைய பக்கம் வந்து பழைய சாலைகள்ல பார்த்திருப்பீங்க. அந்த டபுள் டக்கர் பஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து 1967 தான். இது வந்து அசோக் லேலண்ட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 1970ஆம் ஆண்டு இந்தியாவோட மிலிட்டரிக்கு இவங்களோட பங்களிப்பு தர ஆரம்பிச்சாங்க. நெறைய ட்ரக் அண்ட் மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் வந்து இவங்க வந்து புரொடக்ஷன் பண்ணி தர ஆரம்பிச்சாங்க. 1980ஆம் ஆண்டு வந்து தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் வந்து சென்னை, செகண்ட் வந்து ஓசூருங்கிற இடத்துல செகண்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து தொடங்குனாங்க. 1982 இதுல வந்து நியூ புரொடக்ஷன் யூனிட் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு அடுத்து மகாராஷ்டிரா அண்ட் ராஜஸ்தான்லயும் கூட நியூ புரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த பீரியட்ல தான் வந்து சீட்டா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரியர் என்ஜின் பஸ்ஸும் லான்ச் பண்ணாங்க. அந்த ரியர் என்ஜின் பஸ்ஸஸ் வந்து வெரி ஃபேமஸ் ஆச்சு கூட. 1987ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா, ஹிந்துஜா குரூப் அண்ட் ஐவகோ குரூப்போட இணைஞ்சு அசோக் லேலண்டோட ஷேர்ஸ வந்து வாங்குனாங்க. ஸோ, அதனால வந்து 2007ஆம் ஆண்டு வந்து ஹிந்துஜா வந்து ஐவேகோட ஷேர்ஸையும் வாங்குனங்காட்டி, அசோக் லேலண்டோட பெரும்பாலான ஷேர்ஸ் வந்து வச்சிருக்கிறது வந்து ஹிந்துஜா குழுமம் தான். ஸோ, அசோக் லேலண்ட் ஸ்டாண்ட்ஸ் எ ஃபிளாக்ஷிப் கம்பெனி ஆஃப் ஹிந்துஜா குரூப். நீங்க எல்லா லாரியிலயும் பார்த்திருப்பீங்க. அசோக் லேலண்ட் லாரிக்கு பின்னாடி ப்ளூ கலர்ல ஹிந்துஜா குரூப்ஸ்ன்னு இருக்கும். அதோட ரீசன் வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து இங்க வாங்குனங்காட்டி, முழுக்க முழுக்க அசோக் லேலண்ட் வந்து இப்ப ஹிந்துஜா குரூப்ஸ்குள்ள தான் இருக்கு. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அசோக் லேலண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் இன் இந்தியா. இந்தியால வந்து பல தொழில்நுட்பங்கள வந்து அசோக் லேலண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் அண்ட் ரியர் என்ஜின் பஸ்ஸஸ் கரண்ட்டா கூட தமிழ்நாட்டுல வந்து நிறைய ரியர் என்ஜின் பஸ்ஸஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் பஸ் அப்பவே கொண்டாந்துட்டாங்க. 1997வது வருடத்திலேயே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீசென்ட்டா பூம் ஆயிட்டு இருக்கிற எலக்ட்ரிக் பஸ்ஸ ஹைபிரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளா 2002லயே கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்தியாவுல வந்து 2002ல அசோக் லேலண்ட் தான் கொண்டு வந்தாங்க. எந்தெந்த கண்ட்ரில எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள், ஆ ஆஃப்ரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏசியா இங்கெல்லாம் வந்து அவைங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க.
இதுக்கப்புறம் வந்து பல கண்ட்ரில வந்து யுஏஇ கண்ட்ரில கூட இவங்களோட அசெம்பிளி யூனிட் இருக்கு. இந்தியால எங்கெங்க பிளான்ட்ஸ் இருக்குன்னா, தமிழ்நாட்டுல, உத்தரகாண்ட், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் கூட இவங்களோட பிளான்ட்ஸ் இருக்கு. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அசோக் லேலண்ட் வந்து அவங்களோட 75வது விழாவ கொண்டாடினாங்க. அந்த விழால வந்து கரண்ட்டா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்க்கு தேவையான எலக்ட்ரிக் பஸ் அண்ட் லைட் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ ஸ்விட்ச் மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட இணைஞ்சு எலக்ட்ரிக் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் அண்ட் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பவர்டு பஸ்ஸஸும் லான்ச் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி உங்களுக்கு நெறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த அசோக் லேலண்ட் பஸ் வந்து இப்ப கரண்ட்டா பூம் ஆயிட்டு இருக்கு நெறையா. இப்ப ரீசெண்டா கூட எலக்ட்ரிக் பஸ் வந்து ஸ்விட்ச் மொபிலிட்டி அப்படிங்கிற கம்பெனியோட இணைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.